வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது ஃபால்கன் 9 ராக்கெட். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் உள்ளார். மாணிக்கம், மேலும் விவரங்கள். ஃபால்கன் 9 ராக்கெட்டுடைய பூஸ்டர் மீண்டும் பூமியை வந்தடைந்ததாக நாசா தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். 28 மணி நேர பயணத்தில் முதல் கட்டமாக அந்த ஸ்டேஜ் 1 செப்பரேஷனும், அதற்கு பிறகாக ஸ்டேஜ் 2 உடைய செப்பரேஷனும், அதற்கு பிறகாக பூஸ்டர்கள் மூலமாக இந்த டிராகன் கேப்சூல் தன்னைத்தானே இயக்கிக் கொள்ளக்கூடிய வகையில இந்த பயணம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதில் இந்த ஸ்டேஜ் 1 செப்பரேஷனுக்கு பிறகாக அந்த பூஸ்டர் மீண்டும் பூமியை வந்து அடைந்ததாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த திட்டத்தை பொறுத்தவரையிலும் 3 கட்டங்களாக வடிவமைக்கப்பட்டிருந்ததில் இந்த முதல் கட்டம் நிறைவடைந்திருக்கிறது. 2வது கட்ட செப்பரேஷனும் முடிந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் இந்த முதல் கட்டத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பூஸ்டர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்புவதாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தின் மூலமா இந்த வகையிலான செயலாக்கம் மூலமாக விண்வெளிக்கு ஏவுதல் என்பது செலவுகளை குறைக்கக்கூடிய வகையிலாக அமைந்திருக்கிறது. வழக்கமாக ஒரு ஏவுதல் என்பது ஒரு ஏவுகணை மூலமாக ஏவும் பொழுது, அதாவது ராக்கெட் மூலமாக ஏவும் பொழுது அந்த ராக்கெட் முழுவதுமாக மேலே செல்லும். அந்த ஒவ்வொரு பார்ட்டாக அது செப்பரேஷன் நடக்கும் பொழுது அந்த செப்பரேஷன் ஆகக்கூடிய பார்ட்டுகள், பாகங்கள் மீண்டும் பூமியில் கடல் பகுதியில் விழுவக்கூடிய வகையில வடிவமைக்கப்படும். ஆனால் இந்த பயணத்தை பொறுத்தவரையிலும், நாசாவை பொறுத்தவரையிலும் அவர்கள் இந்த பூஸ்டர் பாகத்தை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில அது மீண்டும் சேஃப் லேண்டிங் ஆக மீண்டும் பூமியை நோக்கி வரும் வகையில் தான் வடிவமைப்பார்கள். அந்த வகையில இந்த பூஸ்டர் இந்த பயணத்திற்கு பயன்படுத்தப்பட்டது மீண்டும் பூமியை வந்து அடைந்ததாகவும், அது சேஃப் லேண்டிங் என்ற முறையில் வெற்றிகரமாக பூமியில் தரையிறங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மற்ற ஸ்டேஜ் 2 செப்பரேஷன் என்பது வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழல்ல ஸ்டேஜ் 3 அந்த விண்கலம் தானாக அந்த விண்கலம் மற்றும் விண்வெளியில் பயணிக்கக்கூடிய அந்த பயணம் என்பது தொடங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விண்கலத்தை சுபான்ஷு சுக்லா தான் இயக்குகிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த டிராகன் கேப்சூல் மட்டும் தனியாக இயங்கக்கூடிய நிலையில இன்னும் நாளை மாலை 4 மணி அளவுல இந்த பயணம் நிறைவடும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் சர்வதேச விண்வெளி மையத்தை நாளை மாலை 4 மணி அளவுல விண்வெளி மையத்தை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக அவர்கள் 14 நாட்கள், பூமியுடைய கணக்கின்படி 14 நாட்கள் அவர்கள் அங்க ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வினுடைய இறுதி கட்டத்தில் அவர்கள் பூமிக்கு மீண்டும் திரும்புவார்கள். அதன் பிறகு அவர்களுடைய ஆய்வு முடிவுகள், அவருடைய அனுபவங்கள் அடுத்தடுத்த காலங்களில் இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அவருடைய விண்வெளி ஆய்வுக்கான மனிதர்களை அனுப்பக்கூடிய பயணத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளும் வகையில அது அமையும் என்பதும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 1984 விண்வெளிக்கு சென்ற ரஷ்யாவுடைய சோயுஸ் விண்கலத்தில் இந்திய வீரரான ராகேஷ் சர்மா பயணித்திருந்தார். அவருக்கு பிறகாக 41 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது சுபான்ஷு சுக்லா இந்தியாவுடைய விண்வெளி வீரர் விண்வெளிக்கு சென்றிருக்கிறார். இந்த பெருமை மிகுந்த தருணத்தில் இந்த பயணம் தற்பொழுது முழுமையான வெற்றி பெற்றிருக்கிறது. நாளை தினம் வெற்றிகரமாக அவர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.